அன்பார்ந்த நண்பர்களே, ஆண்டாளின் 2ஆம் பாசுரத்தில் பாவை நோன்பு இருக்கும்போது நாம் என்னென்ன செயல்களை தள்ளி வைக்க வேண்டும், என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்று அழகாக எடுத்து கூறினார். இன்று நாம் 3ஆம் பாசுரத்தை பார்ப்போம். இந்த 3ஆம் பாசுரத்தில் நாம் பாவை நோன்பு இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை அழகாக ஆண்டாள் சொல்லியிருக்கிறார். இந்த பாடல் வரிகள், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னல் ஊடுகையலுளவ பொங்குவளை போதில் பொறிவன்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று இந்த பாடல் வரிகளை முடிக்கிறார். முதல் வரியில் பாருங்கள், ஓங்கி உலகளந்த உத்தமன், திருமாலுடைய அவதாரத்தை சொல்கிறான். இந்த இரணியகசிபுன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அந்த அரக்கன். அந்த இரணியகசிபு மகன் பிரகல்நாதன், நாராயணன் மீது மிகுந்த பற்று கொண்டவன், எப்போதுமே நாராயணா நாராயணா என்று சொல்லி கொண்டிருப்பவன். அந்த இரணியன் நாராயணன் சொல்வதை நிறுத்து அப்படின்னு சொன்னான். இல்லை, நான் நாராயணன் பேர் தான் சொல்லுவேன், அவனை தான் வணங்குவேன் என்றான். அப்போ உன்னுடைய நாராயணன் எல்லா இடத்திலும் இருக்கிறானா அப்படின்னு கேட்டதுக்கு, தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னு சொன்னான். இந்த தூணில் இருக்கிறான்னா ஒரு தூணை உடைச்சான், உள்ளேருந்து நரசிங்க வேரத்தில் நாராயணன் வந்தார், அந்த இரணியகசிபுவை அழித்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த இரணியகசிபின் மகன் பிரகல்நாதன், அவனுடைய பேரன்தான் மாவழி மன்னன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஓணம் கொண்டாடுறோம் இல்லையா கேரளாவில். அந்த மாவழி மன்னன் இருக்கான் இல்லையா, அந்த மாவழி மன்னனிடம் வாமனனாக வேடமணிந்து, குள்ள மனிதனாக வேடமணிந்து வந்து 3 அடி மண்ணை கேட்டு ஓங்கி உயர்ந்து உலகை காத்தவன் இந்த திருமால். அப்படிப்பட்ட திருமாலுடைய பேரை நாம் தினமும் நீராடும்போது குளிக்கும்போது அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே குளித்தால் நமக்கு எளிமையாக கடவுள் அருள் புரிவாள் அப்படின்னு சொல்லி தொடங்குறான். அப்படி தொடங்கிட்டு, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த பாவை நோன்பு நோற்றா மாதம் 3 முறை மழை பெய்யுமா. நாடு செழிப்பதற்காக மாதம் 3 முறை தவறாது மழை பெய்யும். அது எப்படி பெய்யும் தெரியுமா? தீங்கின்றி நாடெல்லாம் சொல்கிறான். பெய் மழையாக இருக்குமே தவிர அது பேய் மழையாக இருக்காது. மக்களை அழிக்கும் வெள்ளமாகவோ புயலாகவோ வராது. மக்களுக்கு செழிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த மழை வரும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மழையின் காரணமாக ஓங்கு வரும் சென்னல் ஊடுகையில் உழவ, அந்த இடங்களில் நெல் பயிர்களெல்லாம் மனித அளவுக்கு உயர்ந்திருக்கலாம், நல்லா வளர்ந்து கிடக்கு. அந்த நெற்பயிர்களுக்கு இடையே நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த நீர்நிலைகளெல்லாம் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. அவ்வளவு செழிப்புடையதாக அந்த நிலம் மாறுகிறது. அந்த வயல்களுக்கு இடையே நீர்நிலையில் பூக்குவளை போதில் பொறிவண்டு கண்படுக்கும். அந்த குவளை பூக்கள் எல்லாம் மலர்ந்து கிடக்கும். அந்த புகழை பூக்களின் தேன்களை குடிப்பதற்காக வண்டுகள் குடிச்சிட்டு மயங்கி கிடக்கும். அவ்வளவு செழிப்புடையதாக மாறும். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி. இந்த வயல்வெளிகள்லாம் உணவை உண்ட அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, பால் கறக்கும்போது மடுவில் கை வைக்கிறதுக்கு முன்னக்கிட்டே பாலை சொரியுமா. அவ்வளவு செழிப்புடையதாக மாறும். வள்ளல்கள் எப்படி பணத்தை கேட்காமலேயே அள்ளி கொடுக்கிறார்களோ அதே போல் பாலை சொரியும். அப்படி பால் நிறைந்திருப்பதனால செல்வங்கள் பெருகும். அப்படி செல்வங்கள் பெருகுவதனால நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று முடிக்கிறார். நாம் எப்போதும் செல்வமுடையவராக வாழ்வோம் என்று கூறி இந்த பாடலை முடிக்கிறார். வணக்கம் நண்பர்களே.